அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பான சகோதரர்களே சகோதரிகளே, மனித வாழ்க்கையில் மிகவும் அழகான உறவு எது என்று கேட்டால் கணவன் மனைவி உறவுதான் என்று சொல்லலாம். இந்த உறவு அன்பால் கட்டப்படுகிறது, நம்பிக்கையால் நிலைத்திருக்கிறது, விட்டுக்கொடுத்து வாழ்வதால் இனிமை பெறுகிறது. ஆனால் சில நேரங்களில் சிறிய கருத்து வேறுபாடுகள் கூட பெரிய பிரிவுகளாக மாறிவிடுகின்றன. கோபம் அதிகரிக்கிறது. ஒருவர் பேச விரும்புகிறார், இன்னொருவர் பேசாமல் இருக்கிறார். ஒருவர் சமாதானம் விரும்புகிறார், மற்றொருவர் இன்னும் கோபத்தில் இருக்கிறார். இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் பல குடும்பங்கள் மனவேதனையோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. இன்று நாம் பார்க்கப் போகும் அமல், கணவன் மனைவி இருவருக்கும் இடையில் ஏற்பட்டிருக்கும் மனக்கசப்பு நீங்கி அன்பும் ஒற்றுமையும் மீண்டும் உருவாக வேண்டும் என்று விரும்புபவர்களுக்காக அறிஞர்கள் குறிப்பிட்டுள்ள ஒரு அமலாகும். ஒரு குடும்பத்தில் கருத்து வேறுபாடு ஏற்பட்டிருக்கலாம். கணவர் கோபத்தில் பேசாமல் இருக்கலாம், அல்லது மனைவி மனவேதனையில் விலகி இருக்கலாம். ஆனால் இருவரில் யாராவது ஒருவர் எப்படியாவது நாங்கள் மீண்டும் சந்தோஷமாக சேர்ந்து வாழ வேண்டும், அவர் கோபம் குறைய வேண்டும், என்னிடம் அன்போடு பேச வேண்டும் என்று உண்மையான எண்ணத்துடன் விரும்பினால் இந்த அமலை செய்து அல்லாஹ்விடம் துஆ செய்யலாம். இந்த அமலின் முறை என்னவென்றால், ஒரு வாரம் தொடர்ந்து, அதாவது 7 நாட்கள், ஒவ்வொரு நாளும் 7 முறை சூரத்துன் நிசாவை ஓத வேண்டும். ஒவ்வொரு நாளும் 7 முறை ஓதி முடித்த பிறகு மனமுருகி அல்லாஹ்விடம் துஆ செய்ய வேண்டும். துஆ செய்யும்போது, யா அல்லாஹ், நான் இந்த 7 முறை சூரத்துன் நிசாவை ஓதி இருக்கிறேன். இந்த ஓதுதலின் பொருட்டாக என்னுடைய கணவராக இருந்தாலும் என்னுடைய மனைவியாக இருந்தாலும் அவர்களுடைய கோபத்தை தணித்து நல்ல மனநிலையை அவர்களுக்கு வழங்கி என்னிடம் அன்போடு பேசும் பாக்கியத்தை தந்து எங்கள் இருவருடைய வாழ்க்கையில் ஒற்றுமையையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தித்தா என்று அல்லாஹ்விடம் மனமாற துஆ செய்ய வேண்டும். இந்த துஆவை முழு நம்பிக்கையோடும் அல்லாஹ்வின் அருளை எதிர்பார்த்தும் செய்ய வேண்டும். யாருக்காக நாம் துஆ செய்கிறோமோ அவர்களுடைய கோபம் தணிந்து இன்ஷா அல்லாஹ் அவர்கள் பேச ஆரம்பிப்பார்கள். மனக்கசப்புகள் குறைந்து மீண்டும் அன்பு உருவாகும். குடும்பத்தில் அமைதி திரும்பி வரும் என்று கூறப்பட்டுள்ளது. அன்பானவர்களே, நாம் எப்போதும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டிய ஒன்று என்னவென்றால், இதயங்களை மாற்றக்கூடியவன் அல்லாஹ் மட்டுமே. மனிதர்களுடைய மனதை நம்மால் மாற்ற முடியாது. ஆனால் மனங்களை திருப்பி வைக்கும் சக்தி அல்லாஹ்வுக்கே உண்டு. அதனால் இந்த அமலை செய்யும்போது அல்லாஹ்வின் மீது முழுமையான நம்பிக்கையுடன் பொறுமையுடன் மனமுருகி துஆ செய்வது மிகவும் முக்கியமானதாகும். அடுத்ததாக இன்னொரு அமலை பற்றி பார்க்கலாம். ஒரு ஆணாக இருந்தாலும் சரி, ஒரு பெண்ணாக இருந்தாலும் சரி, விபச்சாரத்தில் சிக்கிக்கொண்டு அதிலிருந்து வெளியே வர முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கலாம். அந்த தவறான பழக்கத்தின் மீது அவர்களுக்கு அதிகமான நாட்டம் ஏற்பட்டிருக்கலாம். குடும்பத்தினர் எவ்வளவோ அறிவுரை கூறியிருக்கலாம், நல்ல நண்பர்கள் எடுத்துச் சொல்லியிருக்கலாம். ஆனாலும் அவர்களால் அந்த பழக்கத்தை விட்டு வெளியே வர முடியாமல் இருக்கலாம். அப்படிப்பட்ட ஒருவரை அந்த தவறான வாழ்க்கையிலிருந்து வெளியே கொண்டு வர வேண்டும் என்று நாம் உண்மையாக விரும்பினால் இதற்கும் ஒரு அமல் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த அமலின் முறை என்னவென்றால், முதலில் 11 முறை தரூத் இப்ராஹீமை ஓத வேண்டும். அதன் பிறகு 7 முறை சூரத்துன் நிசாவை ஓத வேண்டும். பின்னர் மீண்டும் 11 முறை தரூத் இப்ராஹீமை ஓத வேண்டும். இவ்வாறு ஓதி முடித்த பிறகு அந்த ஓதுதலை தண்ணீரில் ஊதி அந்த தண்ணீரை அந்த நபருக்கு குடிக்க கொடுத்து வர வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது. இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடினால் அந்த நபர் விபச்சார வாழ்க்கையிலிருந்து விலகி நல்ல வழிக்கு திரும்பும் பாக்கியத்தை பெறுவார் என்று கூறப்பட்டுள்ளது. அன்பான சகோதரர்களே சகோதரிகளே, எந்த அமலாக இருந்தாலும் அதன் பலனை வழங்குபவன் அல்லாஹ் ஒருவனே. நாம் செய்வது காரணத்தை மட்டும், பலனை அளிப்பது அல்லாஹ்வின் அருளாகும். ஆகவே இந்த அமல்களைச் செய்யும்போது அல்லாஹ்வின் மீது உறுதியான நம்பிக்கையோடு மனமுருகி துஆ செய்து அவரிடமே உதவியை தேட வேண்டும். அல்லாஹ் தஆலா நம்முடைய குடும்ப வாழ்க்கைகளில் அமைதியையும் அன்பையும் ஒற்றுமையையும் நிலைநிறுத்தி அருள்வானாக. மனக்கசப்புகளை நீக்கி நல்லிணக்கத்தை ஏற்படுத்தி அருள்வானாக. தவறான வழியில் சென்றிருப்பவர்களுக்கு நேர்வழியை வழங்கி அவர்களை பாவங்களிலிருந்து பாதுகாத்து அருள்வானாக. ஆமீன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இப்படி பயனுள்ள இஸ்லாமிய உள்ளடக்கங்களுக்கு சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்.